என் தமிழ் உறவுகளே, இன்று நாம் பார்க்க இருக்கும் கோவில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவில் என்று அழைக்கப்படும் தில்லை நடராஜர் கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கோவிலின் கோபுரம் வியக்கத்தக்க அளவில் ஒரு புறம் இருந்தாலும் மற்றொன்று என்னன்னா சிதம்பர ரகசியம். ஒன்னல்ல ரெண்டல்ல ஏராளமான ரகசியமும் அதிசயமும் அற்புதமும் உள்ள திருக்கோவில் தான் இந்த சிதம்பரம் நடராஜர் கோவில். என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்ற நந்தனரின் பாடலுக்கு காட்சியளித்த பொன்னம்பலத்து கூத்தன், அம்பலநாதர், ஆடல் அரசர் நடராஜ பெருமாள் திருக்கோவில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இத்திருக்கோவிலின் அமைப்பு, சிதம்பர ரகசியம், கோவிலின் தல வரலாறு இவை அனைத்துமே இந்த பதிவுல இருக்கு. பதிவினை முழுமையாக பாருங்க. நடராஜ பெருமானின் ஆனந்த தாண்டவம் போலவே நம் வாழ்வும் ஆனந்தமாக அமையும். இப்ப நம்ம நந்தி தேவரையும் விநாயக பெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு கோவிலின் தெற்கு கோபுர வாசல்ல இருக்கோம். இந்த தெற்கு கோபுர வாசல் வழியாக தான் திருஞான சம்பந்தர் வழிபட வந்திருக்காரு. இந்த கோவில் 4000 ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த கோவில். கோவிலின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4 ராஜகோபுரங்கள் 7 நிலைகளை கொண்டவையாக இருக்கு. கோபுரத்தின் அடிப்பகுதி 90 அடி நீளமும் 60 அடி அகலமும் 135 அடி உயரமும் உடைய கோவிலாக உள்ளது. இக்கோபுரத்தின் வாசல் 40 அடி உயரம் உடையது ஆகும். கிழக்கு கோபுரத்தில் 108 சிவ தாண்டவங்களுக்கான சிற்பங்களை நம்மளால பார்க்க முடியும். இந்த கோவில் 4000 ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த கோவிலாக இருந்தாலும் இந்த கோவிலை இவங்க தான் கட்டினாங்க அப்படின்னு நம்மளால யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா சோழர்களுக்கு பின்பு பாண்டிய மன்னர்களும் விஜயநகர பேரரசின் கிருஷ்ணதேவராயர் இந்த கோவிலின் ராஜகோபுரத்தை கட்டியிருக்காரு. அதற்கு பின்பு தஞ்சை நாயக்க மன்னர்கள் கோவிலின் பிரகாரங்கள், கனக சபை, மண்டபங்களை கட்டியிருக்காங்க. கோவிலுக்கு திருப்பணிகளும் செய்திருக்காங்க அப்படின்றத இங்குள்ள கல்வெட்டுக்கள் மூலமா நம்மளால அறிய முடியுது. இந்த கோவில் பஞ்சபூத தலங்களில் ஒன்றாக உள்ளது. அதாவது பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக இத்தலம் உள்ளது. கோவிலின் தல விருட்சம் தில்லை மரம், தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம். திருநீலகண்ட நாயனார் அவதரித்த தலம் எனவும் கூறப்படுகிறது. 275 பாடல் பெற்ற சிவத்தலங்களில் முதல் முக்கிய இடம் வகிக்கும் தலமாகும். திருவாசக திருத்தலங்களில் ஒன்றாகும். திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருத்தலங்களிலும் ஒன்றாகும். இப்ப நம்ம முருகன் சன்னதியில இருக்கோம். முருகப்பெருமான் இத்தலத்தில் ஆறுமுகமாக ஸ்ரீ வள்ளி தேவசேனாவுடனும் அருள் பாலித்து வருகின்றார். பல்வேறு விநாயகர் சன்னதிகள் இந்த கோவிலுக்குள்ள இருக்கு. முக்ருணி விநாயகர், திருமுறை காட்டிய விநாயகர், பொல்லா பிள்ளையார், வல்லப கணபதி, மோகன கணபதி என இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பல விநாயகர் சன்னதி இந்த கோவிலுக்குள்ள இருக்கு. குறிப்பாக இந்த சிதம்பரம் கோவிலுக்குள் திருமுறைகள் இருப்பத பொல்லா பிள்ளையாரை கூறியிருக்கார் அப்படின்ற கதையும் இருக்கு. இப்போ சிதம்பர ரகசியம்னா என்ன? கோவில் முழுவதுமே ரகசியம் தாங்க. இந்த கோவில்ல உருவமாக நடராஜரையும், உருவ அருவமாக லிங்கத்தையும், அருவமாக ஆகாயத்தையும் வழிபடுறாங்க. இந்த கோவில் அமைந்திருக்கும் இடமானது உலகின் பூமத்திய ரேகையின் சரியான மைய பகுதியில இருக்கு. அதாவது உலகின் காந்த விசை மையத்துல தான் இந்த கோவில் இருக்கு. அதனாலதான் இந்த கோவிலுக்கு மேல பறக்கிற எந்தவித செயற்கைக்கோளும், அதாவது சேட்டிலைட்டும் செயலிழந்து போகுதாம். சுவிட்சர்லாந்துல இருக்கிற ஐரோப்பிய ஆராய்ச்சி நிறுவனமான ESA தான் உலகிலேயே மிக பெரிய பிசிக்ஸ் லேப், அதாவது இயற்பியல் ஆய்வு கூடம்.
அங்க நுழைவு பகுதியில என்ட்ரன்ஸ்ல சிதம்பர நடராஜ சிலைய வச்சிருக்காங்க. கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற பகுதியில இந்து கடவுளான நம்ம நடராஜ சிலையை வைத்ததற்கான காரணம் என்ன? சைவ சமய பஞ்சபூத சிவஸ்தலங்கள் என போற்றப்படும் காயஹஸ்தி, காஞ்சிபுரம், திருவானைக்கால், திருவண்ணாமலை, இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சிதம்பரம், இந்த 5 கோவில்களும் புவியியல் நிலையில ஒரே நேர்கோட்டில் கட்டப்பட்டிருக்கு. 4000 வருடங்களுக்கு முன்பு எந்தவித அறிவியல் சாதனமும் பயன்படுத்தாத நிலையில இந்த 5 கோவில்களையும் எப்படி கட்டியிருக்காங்க என்பது இன்றும் ரகசியமாகவே இருக்கு. நடராஜ பெருமான் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் என்ற திருக்கோலம் காஸ்மிக் டான்ஸ் என்று பல ஆய்வுகளால் கருதப்படுது. இந்த திருக்கோவிலின் முக்கிய அம்சமான விமானத்தின் மேலிருக்கும் பொற்கூரை 21,600 தங்க தகடுகளை கொண்டு செய்திருக்காங்க. இது மனிதனின் ஒரு நாளைக்கு சரியாக 21,600 தடவை சுவாசிப்பதை குறிப்பதாக உள்ளது. அது மட்டும் இல்லாம 21,600 பொற்தகடுகளை செய்ய 72,000 தங்க ஆணிகளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த 72,000 என்ற எண்ணிக்கை மனித உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்கும் விதமாக உள்ளது. நடராஜ பெருமான் பொன்னம்பலம் என்று அழைக்கப்படுகிறார். நமது உடலில் இருக்கும் இதயம் இடதுபுறத்தில் இருக்கிறது. அதே போன்று இங்குள்ள பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக அமைந்துள்ளது. பொன்னம்பலத்தை தரிசனம் செய்ய 5 படிக்கட்டுகளை ஏறிதான் பார்க்க முடியும். அந்த 5 படிக்கட்டுகளும் பஞ்சாசரப்படி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது சிவாய நம என்ற 5 எழுத்து மந்திரமே ஆகும். இங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதி இருக்கு. நம்ம தரிசனம் பண்ணிட்டு பார்க்கலாம். கோவிலுக்குள் நடராஜரின் கனக சபை உள்ளது. அந்த கனக சபையை தாங்கும் 4 தூண்களும் ரிக், யசுர், சாம, அதர்வனமாகிய 4 வேதங்களை குறிப்பதாக உள்ளது. மற்ற கோவில்களில் இருக்கும் கனக சபை நேராக இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் கனக சபை சற்று ஒரு புறம் தள்ளி இருக்கிறது. பொன்னம்பலத்தில் 28 தூண்கள் இருக்கு. அந்த 28 தூண்களும் 28 ஆகமங்களையும் சிவனை வழிபடும் 28 வழிமுறைகளையும் குறிக்குது. இந்த கோவிலில் உள்ள தீர்த்தங்கள் சிவகங்கை தீர்த்தம், பரமானந்த கூபம், வியாக்கர பாரத தீர்த்தம், அனந்த தீர்த்தம், நாகச்சேரி, பிரம்ம தீர்த்தம், சிவப்பிரியை, புலிமேடு, குய்யா தீர்த்தம், திருப்பார்கடல் தீர்த்தம் ஆகியவை இத்தலத்தில் உள்ளன. இங்கு கல்லால் செதுக்கப்பட்ட நடராஜரின் சிற்பம் ரொம்பவே அழகா இருக்கு. பொன்னம்பலத்தில் உள்ள 28 தூண்களும் 64 குறுக்கு சட்டங்களை கொண்டுள்ளது. இவை 64 ஆயக்கலைகளை குறிக்கும் விதமாக உள்ளது. அது மட்டும் இல்லாம அதன் குறுக்கில் செல்லும் பலவித சட்டங்களும் மனித உடலில் ஓடும் பல இரத்த குழாய்களை குறிக்கும் என்றும் கூறுகின்றனர். கோபுரத்தின் மேலிருக்கும் 9 கலசங்களும் நவசக்திகளை குறிக்கின்றது. அர்த்த மண்டபத்தில் 6 தூண்கள் இருக்கு. அந்த 6 தூண்களும் 6 சாஸ்திரங்களை குறிக்குது. மண்டபத்தில் இருக்கும் 18 தூண்களும் 18 புராணங்களை குறிக்குது. இங்கிருந்து பாத்தீங்கன்னா 4 கோபுரத்தையும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ண முடியும். இப்ப பார்த்தது 1, இது 2வது கோபுரம், 3வது கோபுரம், இது 4வது கோபுரம்.
மனிதனுடைய உடலை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கோவில் அமைந்திருக்கு. அதனாலதான் இங்குள்ள 9 நுழைவாயில்களும் மனித உடலில் இருக்கக்கூடிய 9 நவ துவார வாயில்களை குறிப்பதாக உள்ளது. இப்ப நம்ம அம்மன் சன்னதியில இருக்கோம். சிவகாம சுந்தரி அம்மன் காட்சி தராங்க. நம்ம அம்பால தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த கோவில்ல சபாநாயகரின் வலது பக்கத்தில் ஒரு சிறிய வாயில் இருக்கு. அங்க திரை அகற்றப்பட்டு தீபாராதனை காட்டுறாங்க. அங்க திரு உருவம் இல்லாது தங்கத்தால் ஆன வில்வத்தள மாலை ஒன்று தொங்க விடப்பட்டிருக்கு. அதனுடைய ரகசியம் என்னன்னா, இறைவன் இங்கு ஆகாய உருவில் இருக்கிறார் என்பதுதான். இது போல இந்த கோவிலின் ரகசியத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். அதுதாங்க சிதம்பர ரகசியம். இங்கு சித்திரகுப்தர் சன்னதி இருக்கு, நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். ஆறு கால பூஜைகள் இந்த கோவில்ல நடக்குது. தினம்தோறும் 6 கால பூஜைகள் நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம தேர் திருவிழா மிகவும் விசேஷமாக நடைபெறும். ஆண்டுதோறும் ஆனி மாதம் ஆனி திருமஞ்சன தேர் திருவிழாவும், மார்கழி மாதத்துல மார்கழி ஆருத்ர தரிசனமும் ரொம்பவே விசேஷமா இங்க நடக்குது. மார்கழி மாதத்தில் தேர் திருவிழாவின் போது திருவாதிரை நட்சத்திரத்திற்கு முன்பு கொடி ஏற்றப்பட்டு 10 நாட்கள் திருவிழா ரொம்பவே விசேஷமா நடக்குது. தேவாரம் கிடைத்த தலம் என்றும் கூறுகின்றனர். மூவர் பாடிய தேவார திருப்பதிகங்களை கண்டெடுத்த தலம். திருநாரையூரை சேர்ந்த நம்பியாண்டார் நம்பியும் திருமுறை கண்ட சோழ மன்னனும் திருநாரையூர் தலத்தில் உள்ள பொல்லா பிள்ளையாரை வணங்கி இங்கு தேவாரத்தை கண்டெடுத்துள்ளனர் என்று கூறுகின்றனர். சிதம்பரத்திற்கு பெரும்பற்று புலியூர் என்ற பெயர் உண்டு. புலிகால் முனிவராக வியாக்கிர பாரதர் பூஜை செய்ததால் இவ்வூருக்கு புலியூர் என்ற பெயர் வந்தது. சிதம்பரம் என்று பெயர் வர காரணம், சித்தம் என்றால் இதயம், அம்பரம் என்றால் ஆகாசம். சித்தமும் அம்பரமும் சேர்ந்து சிதம்பரம் என்ற பெயரே காலப்போக்கில் ஊரின் பெயராக மாறிவிட்டது. நடனக்கலையின் தந்தை சிவபெருமான். சிவபெருமானின் பல வகையான நடனங்களில் இத்தலத்தில் ஆனந்த தாண்டவம் நிகழ்கின்றது. இந்த சிதம்பரம் கோவிலில் நாட்டியாஞ்சலி என்ற நாட்டிய விழாவும் நடக்குது. ஒவ்வொரு வருடமும் உலகில் உள்ள பல்வேறு இடங்களிலிருந்து பல கலைஞர்கள் தங்களுடைய நாட்டியத்தை அர்ப்பணமாக இங்கு வந்து வழங்குகின்றனர். நடராஜ பெருமானின் நடனத்தில் வலதுபுறம் மேல் கையில் உடுக்கை கொண்டிருப்பது இந்த உலகம் ஒளியின் துவக்கம் என்பதை குறிப்பதாகும். இடதுபுறம் மேல் கையில் உள்ள நெருப்பு எந்நேரமும் அழித்து விடுவேன் எச்சரிக்கையை தரும் விதமாகவும், வலதுபுற கீழ்கையில் காப்பாற்றுவதை குறிப்பதை போன்று பயப்படாதே நான் இருக்கிறேன் என்பதை குறிக்கும் விதமாகவும், இடதுபுற கீழ்கையால் உயர்த்தி நிற்கும் காலை காட்டி தன்னிடம் அடைக்கலம் புகுவோருக்கு, தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு எப்பொழுதும் இடம் உண்டு என்பதை உணர்த்தும் விதமாகவும் இந்த நடனத்தில் ஆக்கல், அழித்தல், காத்தல் என்ற அணுவின் இயற்பியல் விதியின் அனைத்தையும் சொல்வது போன்று உள்ளது. அதனாலதான் ஜெனீவாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய அணு ஆராய்ச்சி அமைப்பான செர்ன் என்ற இடத்தில் நடராஜர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இப்ப நம்ம ஆயிரங்கால் மண்டபத்தை சுற்றியுள்ள சிற்பங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க யானையின் உருவம் ரொம்பவே பெருசா, பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை திறந்திருக்கும். மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை திறந்திருக்கும்.
இந்த அற்புதமான கோவிலை கண்டிப்பா ஒரு முறை வந்து பாருங்க. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.